வெல்கம் டு ரெஃப்ரெஷ் சேனல். குறைச்சி இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கும் பல நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக போர் காரணமாக மஞ்சள் உலோகத்திற்கான தேவை அதிகரித்ததால் தங்கத்தின் விலை உயர்ந்ததாக அல் சையசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் எதிர்பார்த்ததை விட குறைவான அமெரிக்க பணவீக்க தரவு வட்டி விகித குறைப்புகளுக்கான எதிர்பார்ப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் கூடுதல் ஆதரவை அளித்தது. குவைத் நேரப்படி அதிகாலை 3:50 மணி அளவில் ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு 0.2% உயர்ந்தது. 2938.24 டாலராக இருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க தங்கம் எதிர்காலத்தில் 2945.70 டாலராக நிலையாக இருந்தது. கடந்த மாதம் அமெரிக்க நுகர்வோர் விலை குறியீட்டு எதிர்பார்ப்பதை விட குறைவாக உயர்ந்ததாக தரவு காட்டுகிறது. இருப்பினும் இறுக்கமான இறக்குமதி வரிகளின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த முன்னேற்றம் தற்காலிகமாக இருக்கலாம். இது வரும் மாதங்களில் பெரும்பாலான பொருட்களின் விலையை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த பணவீக்கம் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்க அதிக இடத்தை வழங்குகிறது. குறைந்த வட்டி விகிதங்களுக்கு மத்தியில் விளைச்சல் இல்லாத தங்கம் மீள்தன்மையுடன் இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பொருட்களுக்கு 20% வரிகளை உயர்த்தி கனடா மற்றும் மெக்சிகன் இறக்குமதிகளுக்கு புதிய 25% வரிகளை விதித்து வர்த்தக போரை தொடங்கினார். பின்னர் டிரம்ப் வரிகளை தளர்த்தி அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஒப்பந்தத்தின் கீழ் பிறப்பிட விதிகளை பூர்த்தி செய்யும் சில பொருட்களுக்கு 1 மாத விலக்கு அளித்தார். வரி உயர்வை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு கனடா எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை 50% இரட்டிப்பாக்குவதாக செவ்வாய்க்கிழமை பிற்பகல் டிரம்ப் தனது உறுதிமொழியிலிருந்து பின்வாங்கினார். வரி உயர்வு பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இது பிப்ரவரி 24, 2025 அன்று தங்கத்தை $2954.15 என்ற சாதனை உச்சத்திற்கு தள்ளியது. அரசியல் ஆபத்து மற்றும் பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக தங்கம் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. பெடரல் ரிசர்வ் நிறுவனத்தின் பணவியல் கொள்கை குறித்த கூடுதல் நுண்ணறிவுகளுக்காக வியாழக்கிழமை பின்னர் வெளியிடப்படவுள்ள அமெரிக்க உற்பத்தியாளர் விலை குறியீட்டு தரவுக்கு முதலீட்டாளர்கள் இப்போது காத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஸ்பாட் வெள்ளி 0.2% உயர்ந்து ஒரு அவுன்ஸ் $33.29 டாலராகவும், பிளாட்டினம் 0.2% உயர்ந்து $985.18 டாலராகவும், பல்லேடியம் 0.6% அதிகரித்து $954.63 இருந்தது. குவைத்தில் கிர்கியன் என்பது ஒவ்வொரு ஆண்டு புனித ரமலான் மாதத்தின் நடுவில் வளைகுடா நாடுகளில் நடைபெறும் ஒரு கொண்டாட்டமாகும். இந்த சந்தர்ப்பம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனெனில் குழந்தைகள் வீடு வீடாக சென்று பல்வேறு வகையான இனிப்புகளை பெறுகிறார்கள். விலைகளை ஆராய செய்தித்தாள் ஊழியர்கள் ஒரு சந்தை சுற்றுப்பயணத்தை நடத்தினர். இதன்போது பல குடிமக்கள் இந்த ஆண்டு கிர்கியன் பொருட்களின் விலைகள் கடந்த ஆண்டை விட கணிசமாக உயர்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தினர். இந்த ஆண்டு கிர்கியன் பொருட்களின் விலையில் 30% அதிகரிப்பு உறுதி செய்யும் நாடுகளில் சாக்லேட்டும் மற்றும் இனிப்புகள் உயர்வு காரணம் என்று சந்தை மற்றும் நுகர்வோர் சங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். முகமது அல் எனேசி அவர்கள் என்ற குடிமகன் கிர்கியன் பொருட்களின் விலைகளை ஒழுங்குமுறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஏனெனில் இந்த ஆண்டு அளவை கணிசமாக உயர்த்துள்ளது. ரமணாலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இனிப்புகள், சாக்லேட்டுகள் மற்றும் கொட்டைகளின் விலைகள் ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருந்த பொழுதிலும் வணிகர்கள் பெரும்பாலும் விலைகளை உயர்த்தவும் அதிக லாபம் ஈட்டவும் இதுபோன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு கிர்கியன் பொருட்களின் விலையில் ஒரு தெளிவான மேம்படுதல் இருப்பதாக வலியுறுத்தி உம்மு சஃபா இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார். சிறந்த சாக்லேட்டுகள் மற்றும் இனிப்புகள் என்று கூறப்படும் 10 பைகள் கொண்ட ஒரு கூடையின் விலை கடந்த ஆண்டு கிர்கியன் பருவத்தில் குவைத் டாலராக இருந்து இந்த பருவத்தில் குவைத் டாலராக 35 உயர்ந்துள்ளதாக, அதே நேரத்தில் 15 பைகள் கொண்ட ஒரு கூடை கடந்த பருவத்தில் குவைத் டாலராக 39 இருந்தது. தற்போது குவைத் டாலராக 45 உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். வண்ணமயமான மிட்டாய்கள் மற்றும் தரமற்ற பேக்கிங் பயன்படுத்துவதால் சில மலிவான வகைகள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பற்றவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கிர்கியன் விலைகளின் அதிகப்படியான உயர்வை முடிவுக்கு கொண்டு வர நுகர்வோர் சங்கங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் அதிகாரிகளை அவர் அழைத்தார். விலைகளை விரைவாக பார்த்த பிறகு சந்தைகளில் இருந்து நேரடியாக கிர்கியன் பொருட்களை வாங்கும் யோசனையை கைவிட்டதாக குடிமகன் சாஃபி அல் சைடி அவர்கள் கூறினார்.
கிர்கின் தயாரிப்புகள் ஆன்லைனில் வாங்க விரும்புவதாக குறிப்பிட்டார். அங்கு விலைகள் சுமார் 20% குறைவாக உள்ளன. அதிக விலைகள் குறித்த அவர் அதிருப்தி தெரிவித்தார். சில கடைகள் நடுத்தரமான தரமான பிரபலமான 2 கிலோகிராம் பைகள் கலப்பு கொட்டைகளை $7 விற்பனை செய்கின்றன. கடந்த ஆண்டு விலை $5 இருந்ததாம் கூட. ஒரு ஷாப்பிங் சென்டரில் விற்பனை மேலாளராக இப்ராஹிம் அவர்கள் கிர்கியன் விலை உயர்வு உற்பத்தி செய்யும் நாடுகளில் பல்வேறு வகையான இனிப்புகள், சாக்லேட்டுகள் மற்றும் கொட்டைகள் ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்து வருவதாக தவிர்க்க முடியாத விலைகள் என்று சுட்டிக்காட்டினார். இருப்பினும் சில வகையான கிர்கியன் பொருட்கள் நியாயமான விலையில் உள்ளன மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவைகளுக்கு ஏற்றவை. அதே நேரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட சுவை உள்ளவர்கள் சிறந்த வகை கொட்டைகள், மிட்டாய்கள் மற்றும் சாக்லேட்டுகளை விரும்புகின்றனர். மேலும் இந்த தயாரிப்புகளை ஆடம்பர பெட்டிகள் மற்றும் பல்வேறு பேக்கேஜ்களில் வாங்கவும் ஆர்வமாக உள்ளனர் என்று அவர் விளக்கினார். உற்பத்தி செய்யும் நாட்டை பொறுத்த விலைகள் 20 முதல் 30% வரை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக சிறந்த பிரெஞ்சு தயாரிப்புகளில் ஒன்றாகும். இது நடுத்தர வகையான பிரெஞ்சு சாக்லேட் பாக்கெட்டுகள் 60 குவைத் தினார் வரை செலவாகும் என்பதை குறிக்கிறது. கிர்கியன் பொருட்களுக்கான தேவை பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் 3வது வாரத்திற்கு பிறகு அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். இனிப்புகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்படும் சர்க்கரை பொருட்களின் விலை அதிகரிப்பதன் கூடுதலாக கப்பல் போக்குவரத்து மற்றும் பேக்கிங் செலவுகளும் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குவைத் ஆசிய நாடுகளிலிருந்து குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் மலேசியா, பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க, துருக்கி மற்றும் சில அரபு நாடுகளிலிருந்து இனிப்புகள் மற்றும் கொட்டைகளை இறக்குமதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். குவைத்தில் பல இனிப்பு தொழிற்சாலைகள் உள்ளன என்றும் அவர் கூறினார். தொடர்புடைய செய்திகளில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை புனித ரமலான் மாதத்தில் சந்தைகள் மற்றும் கடைகளில் ஆயுள் சுற்றுப்பயணங்களை தொடர்ந்தது. வணிக கட்டுப்பாட்டுத்துறையின் இயக்குனர் ஃபைசல் அல் அன்சாரி அவர்கள் தலைமையிலான மூலதனம் மற்றும் அல் சித்திக் அவர்கள் அவசர ஆய்வுக்குழு சுவைக்குள் உள்ள இனிப்பு கடைகளில் தனது ஆய்வை தீவிரப்படுத்தியது. கிர்கியன் பண்டிகையை கொண்டாட ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியில் இனிப்புகளுக்கான தேவை அதிகமாக இருப்பதால் இந்த நோக்கத்திற்காக நிறுவப்பட்ட திட்டத்தின்படி விலைகள் மற்றும் தயாரிப்பு தரத்தை கண்காணிக்கும் துறை தனது பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக அன்சாரி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வணிகர்கள் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்கும் மீறல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் இது செய்யப்படுகிறது என்று அவர் விரிவாக கூறினார். சந்தைகளை தொடர்ந்து கண்காணித்து வணிக மீறல்களை கண்டறியும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த களவருகைகள் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். மீறல்களை புகாரளிப்பதில் நுகர்வோரின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மீறல்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட எவருக்கும் எதிராக தடுப்பு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இதற்கிடையில் புனித ரமலான் மாதத்தின் கிர்கின் கொண்டாட்டம் நெருங்கி வருவதால் அனைவரையும் குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியதாக அது செயற்சாலையுடன் செய்தி வெளியிட்டுள்ளது. குடியிருப்பு பகுதியில் உள்ள உள் சாலைகளை தடுப்பதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சகம் எடுத்துரைத்தது. மேலும் இந்த பகுதிகளில் பொதுப்போக்கு வாகனங்கள், நாட்டுப்புற இசைக்குழுக்கள் மற்றும் உணவு வண்டிகளை பயன்படுத்துவதை தடை செய்தது. ஏனெனில் அவை போக்குவரத்து தடுக்கும் மற்றும் தனிநபர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அது உறுதிப்படுத்தியது. வீடு வேலையாட்களை நம்புவதை தவிர்த்து தங்கள் குழந்தைகளை உன்னிப்பாக கண்காணிக்கவும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் அமைச்சகம் பாதுகாவலர்களை கேட்டுக்கொண்டது. விபத்துக்களை தவிர்த்த ஓட்டுநர்கள் தங்கள் வேகத்தை குறைத்து ஊழல் மற்றும் பொதுச்சாலைகள் விழிப்புகளுடன் இருக்கவும் இது வலியுறுத்தியது. கூடுதலாக புனித ரமலான் மாதத்திற்கான விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த பல்வேறு ஆளுநர்களின் நிலையான மற்றும் மொபைல் பாதுகாப்பு ரோந்துகள் நிறுத்தப்படுவதும் அடங்கும். அமைச்சர்கள் குழு வியாழக்கிழமை தற்காலிக பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமையில் வாராந்திர கூட்டத்தை கூட்டியது. அமர்வின் போது அனைத்து அமைச்சகங்கள், அரசு நிறுவனங்கள், பொது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஈத் அல் ஃபித்ர் பண்டிகையை முன்னிட்டு 3 நாள் விடுமுறை அளிக்க கவுன்சில் ஒப்புதல் அளித்தது. இந்த விடுமுறையின் முதல் நாள் மார்ச் 30, 2025 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இந்த நிலையில் அதிகாரப்பூர்வ பணிகள் ஏப்ரல் 2, 2025 புதன்கிழமை மீண்டும் தொடங்கும். இருப்பினும் ஈத் அல் ஃபித்ர் மார்ச் 31, 2025 திங்கட்கிழமை துவங்குவது உறுதி செய்யப்பட்டால் 5 நாள் விடுமுறை அனுசரிக்கப்படும். ரமலான்
குறிக்கும் வகையில் மார்ச் 30, 2025 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தொடங்கும். அதைத் தொடர்ந்து திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் விடுமுறை அளிக்கப்படும். பின்னர் பணிகள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6, 2025 அன்று மீண்டும் தொடங்கும். அத்தியாவசிய தேவைகள் அல்லது சிறப்பு தன்மை கொண்ட நிறுவனங்களுக்கு அவற்றின் விடுமுறை அட்டவணை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும். இது பொது சேவைகள் தொடர்ச்சியையும் பொது நலனையும் உறுதி செய்யும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம் சமூகத்தில் நுகர்வோர் நடத்தையை கண்காணிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக ரமலான் மாதத்தில் வீண் விரயத்தை நிவர்த்தி செய்ய புதுமையான தொழில்நுட்ப தீர்வுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் வீண் விரயத்தை கட்டுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களை நம்பியிருக்கும் பல தீர்வுகளை சங்க உறுப்பினர் நவாப் அல் முவைல் வழங்கினார். குவைத் ரமலான் திவானியா மாலைகளின் ஒரு பகுதியாக பசுமை பொருளாதாரம் மற்றும் கழிவுகளை குறைத்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் என்ற தலைப்பில் சங்கம் நடத்திய சொற்பொழிவில் இந்த செய்தி வழங்கப்பட்டது. இந்த விரிவுரை செவ்வாய்க்கிழமை பிராந்திய சமூக பொறுப்புக்கான வலிமையுடன் இணைக்கப்பட்ட குவைத் சமூக பொறுப்பு திட்டத்தால் நிலையான மேம்பாட்டு அறக்கட்டளையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இது தகவல் மற்றும் கலாச்சார அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அல் முத்தைரி அவர்களின் கௌரவ ஆதாரத்தின் கீழ் நடைபெற்றது. மேலும் திட்டத்தின் ஆலோசனை குழுவின் தலைவர் அவர்கள் டாக்டர் சிஹாப் அல் உத்தைமன் அவர்கள் தலைமை தாங்கினார். ஏற்பாடு குழுவிற்கு ஐக்கிய நாடுகளின் இலக்குகளை மேம்படுத்துவதற்கான ஐநா ஆணையர் ஆலோசகர் கலிதா அல் கர்ராஸ் தலைமை தாங்கினார். விரிவுரையின் போது 12வது நிலையான வளர்ச்சி இலக்கு தொடர்பான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அளவிடுவதற்காக சங்கத்தால் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி ஆய்வின் முடிவுகளை அல் முவைல் அவர்கள் வழங்கினார். 2012 குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை உள்ளடக்கிய இந்த ஆய்வில் குறிப்பாக ரம்லான் மற்றும் பிற சிறப்பு சந்தர்ப்பங்களில் தங்கள் கொள்முதலுக்கான பட்ஜெட்டை நிர்ணயித்த பங்கேற்பாளர்கள் 87% பேர் அதைவிட அதிகமாக இருந்ததால் தெரியவந்துள்ளது. அதிகப்படியான நுகர்வை கட்டுப்படுத்த நடைமுறை தீர்வுகளின் அவசியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. ஷாப்பிங், உணவு, தண்ணீர், எரிசக்தி மற்றும் நேரத்தை வீணாக்குவது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சவால்களை முன்வைக்கிறது. விளம்பரங்கள் மற்றும் தள்ளுபடிகள் காரணமாக அதிக அளவு உணவு, உடை மற்றும் இனிப்பு வழங்கப்படுகின்றன. இதன் விளைவாக பணம் மற்றும் வளங்கள் வீணாகின்றன என்று அல் முவைல் அவர்கள் விளக்கினார். தண்ணீர் மற்றும் எரிசக்தியின் போத்தறிவற்ற பயன்பாடு சுமைகளை அதிகரிக்க பங்களிக்கிறது. குறிப்பாக சிறப்பு சந்தர்ப்பங்களில் தேவை அதிகரிக்கும். முன்மொழியப்பட்ட தீர்வுகள் கழிவுகளை குறைக்க செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களை நம்பியிருக்கும் பல தீர்வுகளை அல் முவைல் அவர்கள் பரிந்துரைத்தார். அவற்றுள் முன்கூட்டியே ஷாப்பிங் பட்டியல்களை தயாரிக்க ஸ்மார்ட் செயலிகளும் தேவையற்ற செலவுகளை குறைக்க உதவுகின்றன. தேவையில்லாத போது நீர் ஓட்டத்தை குறைக்க ஸ்மார்ட் வாட்டர் சென்சார்களை செயல்படுத்துதல் மற்றும் வீட்டு நுகர்வை கண்காணிக்க செயலிகளை பயன்படுத்துதல், லைட்டிங் மற்றும் ஏர் கண்டிஷனரை தானாகவே கட்டுப்படுத்த ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டங்களை செயல்படுத்துதல் இது ஆற்றல் நுகர்வை குறைக்க உதவுகிறது. தினசரி முன்னுரிமைகளை அமைக்கவும் திரை நேரத்தை குறைக்கவும் பயன்பாடுகளை பயன்படுத்தி நேரத்தை ஒழுங்கமைத்தல். சமூக விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை குறிப்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் வலியுறுத்தினார். மேலும் தனிநபர்களுடைய பகுத்தறிவு கலாச்சாரத்தை ஊக்குவித்தார். பசுமை பொருளாதாரத்தை அடைவதற்கு சமூகம், அரசாங்கம் மற்றும் தனியார் துறை இடையே ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை. மேலும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பங்களிக்கும் பயனுள்ள தொழில்நுட்ப தீர்வுகளை ஏற்றுக்கொள்வது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் இராணுவ ஒப்பந்தக்காரர்கள் உட்பட அமெரிக்க கைதிகள் குழுவை குவைத் விடுவித்துள்ளது. இது இரண்டு கூட்டாளிகளுக்கு இடையிலான நிர்ணயத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கைதிகளின் பிரதிநிதி புதன்கிழமை அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட பயண கைதிகள் தூதர் ஆடம் போக்லர் சமீபத்தில் இப்பகுதிக்கு ஜெயின் செய்ததை தொடர்ந்து இந்த விடுதலை வந்துள்ளது. மேலும் வெளிநாடுகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமெரிக்க குடிமக்களை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான அமெரிக்க அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு மத்தியில் இது வந்துள்ளது. புதிதாக விடுவிக்கப்பட்ட கைதிகளில் 6 பேர் குவைத்திலிருந்து நியூயார்க்கு விமானத்தில் பயணம் செய்தனர். அமெரிக்க பயண கைதிகள் மற்றும் கைதிகள் தொடர்பான வழக்குகளில் பணிபுரியும் தனியார் ஆலோசகர் ஜோனதன் பிராங்க்ஸ் அவர்களின் விடுதலை பாதுகாக்க நாட்டிற்கு வந்திருந்தனர். இந்த வகையான மனிதாபிமான செயலுக்காக எனது வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குவைத் அரசாங்கத்திற்கு நன்றியுள்ளவராக இருக்கிறார்கள் என்று பிராங்க்ஸ் அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தனது வாடிக்கையாளர்கள் தங்கள் குற்றமற்றவர்களை தக்க வைத்துக் கொள்வதாகவும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் கூடுதல்
அமெரிக்கர்களுக்கும் பின்னர் குவைத்தால் விடுவிக்கப்பட்டவர்களும் என்று அவர்கள் கூறினார். கருத்துக்கான கோரிக்கை வெளியுறவுத்துறை உடனடியாக பதிலளிக்கவில்லை. விடுவிக்கப்பட்ட கைதிகள் பெயர்கள் உடனடியாக பகிரங்கப்படுத்தப்படவில்லை. குவைத் தனது அரசு நடத்தும் குனா செய்தி நிறுவனத்தின் விடுதலை ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் கருத்துக்கான கோரிக்கையை உடனடியாக பதிலளிக்கவும் இல்லை. புனித முஸ்லிம் நோன்பு மாதமான ரமலான் மற்றும் அதன் வரவிருக்கும் ஈதுல் ஃபித்ர் விடுமுறை நாட்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடுகளில் கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவின் எல்லையாகவும் ஈரானுக்கு அருகில் அமைந்துள்ள எண்ணெய் வளம் மிக ஒரு சிறிய நாடான குவைத் அமெரிக்காவின் நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடாக கருதப்படுகிறது. கடந்த மாதம் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் குவைத்தின் இறையாண்மைக்கும் அதன் மக்களின் நல்வாழ்வுக்கும் அமெரிக்கா தனது ஆதரவில் உறுதியாக உள்ளது என்று கூறிய போது அந்த உறவுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஈராக்கிய சர்வாதிகார சதாம் ஹுசேன் நாட்டை ஆக்கிரமித்த பின்னர் ஈராக் துருப்புகளை வெளியேற்றுவதற்காக அமெரிக்கா 1991 வளைகுடா போரை தொடங்கியிலிருந்து இந்த நாடுகள் நெருங்கிய ராணுவ கூட்டாண்மையை கொண்டுள்ளன. குவைத்தில் உள்ள கேம்ப் ஆரிட்ஜான் மற்றும் அலி அல் சாலம் விமான தளத்தில் சுமார் 13,500 அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் குவைத் பல அமெரிக்க ராணுவ ஒப்பந்தக்காரர்களை போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சில சந்தர்ப்பங்களில் பல ஆண்டுகளாக தடுத்து வைத்துள்ளது. மதுவை தடை செய்து போதைப்பொருள் தொடர்பாக கடுமையான சட்டங்களை கொண்ட ஒரு நாட்டில் சிறையில் இருக்கும்போது தங்கள் அன்புக்குரியவர்கள் துஷ்பிரயோகத்தை எதிர்கொண்டதாக அவர்களின் குடும்பங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. குவைத் காவல்துறையினர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதற்காகவும் அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை தயாரித்ததற்காகவும் மற்றவர்கள் விமர்சித்துள்ளனர். பரம்பரை அமீர் ஆட்சி செய்யும் சர்வாதிகார தேசத்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாத குற்றச்சாட்டுகள். குவைத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு நீண்ட சிறை தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று வழித்துறை பயணிகளை எச்சரிக்கிறது. அமெரிக்காவிற்கும் குவைத்திற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் அமெரிக்க சட்டங்களுக்கு மட்டுமே உட்பட்டவை என்பதை உறுதி செய்யும் விதிகள் இருக்கலாம். இருப்பினும் ஒரு ஒப்பந்தக்காரர்களை உள்ளடக்கி இருக்க வாய்ப்பில்லை. புதன்கிழமை விடுவிக்கப்பட்ட அமெரிக்க அரசாங்கத்தால் தவறாக தடுத்து வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை. இந்த நிலை வெளிநாடுகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமெரிக்கர்களின் துணை பிரிவுக்கு பொருந்தும். மேலும் வரலாற்று ரீதியாக இந்த வழக்கு நிர்வாகத்தின் கைதிகள் விவகாரங்களுக்கான சிறப்பு ஜனாதிபதி தூதர் விடுதலுக்கான பேச்சுவார்த்தைகளை கையாளும் அலுவலகம் கையாளப்படுவதை உறுதி செய்கிறது. ஆனால் வெளிநாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் ஆதரவாளர்கள் ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் நெளிவான அணுகுமுறையை எடுத்து தவறாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படாதவர்களின் விடுதலையை பாதுகாக்கும் என்று நம்புகிறது. சோகமான உண்மை என்னவென்றால் இந்த அமெரிக்கர்கள் பல ஆண்டுகளாக சிறையில் விடப்பட்டனர். ஏனெனில் ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு தவறாக தடுத்து வைக்கப்படாத அமெரிக்கர்களை வெளிநாடுகளில் கைவிட்ட ஒரு தவறான கொள்கை காரணமாக என்று பிரான்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வெளியீடுகள் அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்கர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்னுரிமை அளிக்கும் என்று என்ன அடைய முடியும் என்பதை நிரூபிக்கின்றன. குவைத் மேதகு பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் உத்தரவுகளின்படி எதிர்மறையான சமூக நிகழ்வுகளை எடுத்து போராடுவதற்கும் மீறுபவர்களை கைது செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறையின் பொதுப்பிரிவு ஒரு பாதுகாப்பு பிரச்சாரத்தை நடத்தியது. இதன் விளைவாக ஜோர்டானிய நாட்டைச் சேர்ந்த 7 பெண் பிச்சைக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்ட நடவடிக்கைகளுக்காக தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தை உறுதியாக கையாளுவதற்கான தனது உறுதிப்பாட்டை குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை மீண்டும் வலியுறுத்தியது. அனைத்து மீறுபவர்களும் அவர்களின் குடியிருப்பு அந்தஸ்தின் கீழ் நாடு கடத்தப்படுவார்கள் என்று கூறியது. நடவடிக்கைகள் பின்வருவன அடங்கும்: குடும்ப ஆதரவு மீறுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு பொறுப்பான ஆதரவு அளிப்பவர்கள் இருவரையும் நாடு கடத்துதல், தனியார் துறை வேலைவாய்ப்பு மீறுபவரை நாடு கடத்தல் மற்றும் நிறுவனத்தின் கோப்பை மூடுதல், வீட்டு பணியாளர்களின் மீறுபவர்களை நாடு கடத்துதல் மற்றும் எதிர்காலத்தில் விசாக்களின் நிதியுதவி செய்வதிலிருந்தோ அல்லது வழங்குவதிலிருந்தோ முதலாளிக்கு தடை. கூடுதல் பொதுமக்களின் அனுபவத்தை பயன்படுத்தி குழந்தைகளை பிச்சை எடுப்பதற்காக சுரண்டுவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது சிறுவர்களை சுரண்டுதல் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட வேண்டும். மேலும் கடுமையான சட்ட விளைவுகள் ஏற்படும். பிச்சை எடுக்கும் எந்த ஒரு சம்பவத்தையும் பின்வரும் வழிகளில் புகாரிப்பதன் மூலம் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் ஒத்துழைக்குமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொள்கிறது.
தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 97288211. மேலும் 97288200, மேலும் 22582581 அல்லது 24/7 அவசர எண் 112. குவைத் சமூக ஊடக கணக்கு மூலம் மற்றவர்களை ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட குவைத் குடிமகனுக்கு 3 ஆண்டு கடுங்காலம் சிறை தண்டனை மற்றும் 3000 தினார் அபராதம் விதிக்கப்பட்டதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அந்த நபர் ஒரு பெண் பாடகி என்ற போர்வையில் கணக்கை இயக்கி பின் தொடர்பவிகளை ஒரு பெண் என்று நம்ப வைத்து தவறாக வழிநடத்தி வந்தார். குற்றம் சாட்டப்பட்டவரை ஏமாற்றும் ஆன்லைன் நடவடிக்கைகளுக்காக MOA அறநெறித்துறை கைது செய்ததாக அடுத்து இந்த வழக்கு வெளிச்சத்தில் வந்தது. குற்றவியல் நீதிமன்றத்தில் முந்தைய விசாரணையின் போது பிரதிவாதி குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டு தனது செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்தார். இது போன்ற போதிலும் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார். ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அசல் தீர்ப்பை இறுதி செய்து தண்டனை மற்றும் தண்டனை உறுதி செய்தது. குவைத் 8 ஆண்டுகளுக்கு மேல் மருத்துவ விடுப்பு மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குவைத் ஆசிரியை ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கேசேசன் நீதிமன்றம் உறுதி செய்தது. சிறை தண்டனைக்கு கூடுதலாக அதிகப்படியான சம்பளம் பெற்றதாக கூறப்படும் ஆசிரியைக்கு 1,00,000 தினார் அபராதம் விதித்த நீதிமன்றம் அபராத தொகை இரட்டிப்பாக திருப்பி செய்த உத்தரவிட்டது. இந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டதை சுற்றி வருகிறது. அவர் பிப்ரவரி 27, 2017 முதல் மே 5, 2022 வரை கல்வி அமைச்சகத்தின் கீழ் ஆசிரியராக பணியாற்றினார். இந்த நேரத்தில் அவர் 17 போலியான மருத்துவ பரிந்துரைகளை சமர்ப்பித்து சுகாதார அமைச்சகத்தின் பொது மருத்துவ கவுன்சிலுக்கு பொய்யாக காரணம் காட்டி தனது முதலாளிடமிருந்து 68,000 தினார்களை சட்டவிரோதமாக பரிந்துரை செய்தார். இந்த போலி ஆவணங்களின் விளைவாக அவரது முதலாளி அவருக்கு விதிவிலக்கான விடுப்பு வழங்கினார். இதனால் அவர் தனது மாதாந்திர சம்பளத்தை உரிமையின்றி பெற முடிந்தது. பின்னர் அவர் இந்த நிதியை தனது சொந்த பயன்பாட்டிற்காக செலவழித்த கையகப்படுத்தினார். அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மோசடி செய்ததாகவும் தெரியாத ஒரு நபருடன் கூட்டு சேர்ந்ததாகவும் அவரது முதலாளியின் நிறுவனத்திற்குள் உள்ள பொது ஊழியர்களுடன் உதவியுடன் செயல்பட்டதாகவும் நீதிமன்றம் அவர்கள் குற்றவாளி என கண்டறிந்தது. குவைத்தில் முத்தலா பகுதியில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒரு மொபைல் மளிகை கடையில் விற்பனையாளராக பணியாற்றிய வெளிநாட்டவர் ஓட்டுநர் ஒருவரால் ஓட்டி செல்லப்பட்டு நீண்ட தூரம் இழுத்து செய்யப்பட்டதில் கொல்லப்பட்டார். சந்தேக நபர் தொழிலாளியிடம் பொருட்களை கேட்டு பணம் கொடுக்க மறுத்து அவர் வாகனத்தில் தப்பிச் சென்றார். முதல் தொழிலாளி தடுக்கும் ஒரு முயற்சியில் காரில் ஒட்டிக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினார். இது இறுதியில் தொழிலாளியின் உயிரை பறித்தது. துணை அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கை முன்கூட்டியே திட்டமிட்ட கொலை மற்றும் பலவந்த கொள்ளை என வகைப்படுத்தியுள்ளார். மேலும் துப்பறிய நபர்களுக்கு தேவையான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரின் வாகனம் குறைந்தது 15 முந்தைய கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ஒருவரின் விவரிப்புடன் பொருந்துவதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். அல் முத்லா பாலைவனத்தில் நடந்த ஒரு விபத்து சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு பணியாளர்களும் ஆம்புலன்ஸும் சம்பவ இடத்திற்கு விழுந்தனர். அங்கிருந்த தொழிலாளர் தரையில் விழுந்து கிடந்ததையும் பலத்த ரத்தப்போக்குடன் பல எலும்பு முறிவுகளில் அவதிப்படுவதையும் அவர்கள் கண்டனர். கணிசமான தூரம் இழுத்து செல்லப்பட்ட பின்னர் அவர் ஆபத்தான நிலையில் இருந்தார். வெளிநாட்டவர் உடனடியாக அல் ஜஹ்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் பலத்த காயங்களுடன் உயிரிழந்தார் என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. பாதிக்கப்பட்டவர் பணிபுரிந்த மொபைல் மளிகை கடையில் வெள்ளி 4 சக்கர வாகனம் நின்றதாக நேரில் பார்த்த ஒருவர் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்தார். வாகனத்திற்குள் இருந்த குற்றவாளி உணவு மற்றும் குளிர்பானங்களை கேட்டார். ஆனால் பணம் கொடுக்காமல் தப்பு ஓடிவிட்டார். தொழிலாளி அவரை தடுக்க முயன்ற காரில் ஒட்டிக்கொண்ட போது சந்தேக நபர் அவரை ஓட்டி சென்று இழுத்து சென்றார். பாதிக்கப்பட்டவரின் உடல் பின்னர் பரிசோதனைக்காக தடவிலி மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டது. பிப்ரவரி 20 அன்று அரப் டைம்ஸ் வெளியிட்ட இதே போன்ற ஒரு சம்பவத்தில் அடையாளம் தெரியாத ஒரு மொபைல் மளிகை கடையிலிருந்து பொருட்களை திருடினார். குற்றவாளி தொழிலாளியை இழுத்து வேண்டுமென்றே கார் ஜன்னலில் பூசி சுமார் 30 மீட்டர் ஓட்டி சென்றதால் வெளிநாட்டவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தொழிலாளி ஆபத்தான நிலையில் அல் ஜஹ்ரா மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கு வன்முறை கொள்ளை என வகைப்படுத்தப்பட்டது. சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் விவரித்தார். எனது வாகனத்தில் காத்திருந்த போது பாதிக்கப்பட்டவர் பணிபுரிந்த மளிகை கடையின் முன் தங்க நிற
4 சக்கர வாகனம் நிறுத்தப்பட்டதை கண்டேன். ஆர்டர் டெலிவரி செய்யப்படும் போது ஓட்டுநருக்கும் குற்றவாளிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அவர் கார் ஜன்னலை மூடினார். தொழிலாளர் வாகனத்தை பிடித்தார். குற்றவாளி சுமார் 30 மீட்டர் ஓட்டி சென்றார். பாதிக்கப்பட்டவரை தலையை இழுத்து சென்று ஜன்னலை மீண்டும் திறந்தார். இதனால் தொழிலாளி கீழே விழுந்தார். சந்தேக நபர் தெரியாத இடத்திற்கு ஓடிவிட்டார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர் வாகனத்தில் உரிம தகடு எண்ணையும் வழங்கினார். பொது போக்குவரத்து துறையுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் சந்தேக நபர் சுலைபியா காவல் நிலையத்தில் நடந்த ஒரு திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. குவைத்தின் சமூக விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள் மற்றும் குழந்தை பருவ அமைச்சர் டாக்டர் அம்தால் அல் ஹோய்லா அவர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் குடும்ப மேம்பாடு ஆகிய துறைகளில் சீனாவுடனான குவைத் அரசுக்கும் சீன குடியரசுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு கடந்த 55 ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்று புதன்கிழமை சீன அமைச்சரும் மாநில கவுன்சிலின் குழந்தைகள் மற்றும் பெண்கள் தேசிய குழுவின் துணை தலைவருமான ஹுவாங் சியாவோவேயுடன் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் நிலை ஆணையத்தின் 69வது அமர்வின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மற்றும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் சமூக சேவைகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஆதரிப்பது, குடும்ப ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது, சமூக நீதியை அடைவது மற்றும் சமூகத்தின் ஒத்திசைவை மேம்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட குவைத்தின் சமூக கொள்கைகள் குறித்த டாக்டர் ஹுவைலா ஹுவாங்கிற்கு விளக்கினார். சமூக பாதுகாப்பு, பெண்கள் அதிகாரம் அளித்தல் மற்றும் தொழில் பயிற்சி துறையில் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கவும் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளவும் இரு தரப்பினரும் தெரிவித்தனர். குவைத்தில் வியாழக்கிழமை கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பள்ளிகள் மிகவும் விரும்பப்படும் குவைத் ரமலான் பாரம்பரிய மரபுகளில் ஒன்றான கார்கியான் பண்டிகையை கொண்டாடினர். கொண்டாட்டத்தின் போது குழந்தைகள் இந்த சந்தர்ப்பத்திற்காக சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வண்ணமயமான மற்றும் மகிழ்ச்சியான பாரம்பரிய உடைகளை அணிந்தனர். கார்கியான் என்பது குவைத்தில் மிகவும் விரும்பப்படும் கலாச்சார மற்றும் சமூக பாரம்பரியமாகும். மேலும் கல்வி அமைச்சத்திற்குள் உள்ள பள்ளிகள் இந்த உண்மையான பாரம்பரியத்தை பாதுகாப்பதை முன்னுரிமையாக கொண்டுள்ளன. இந்த நிகழ்வு மாணவர்களுக்கிடையே கலாச்சார பெருமையை ஏற்படுத்தவும் இனிப்புகள் விநியோகம் மூலம் அவர்களின் இதயங்களில் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பேச்சு வழக்கில் கார்கியான் என்ற பெயர் கொண்டாட்டத்தின் போது குழந்தைகள் பயன்படுத்தும் கிளாங்கிங் ட்ரம்ஸ் சந்தத்திலிருந்து பெற்றது. கடுமையான சட்டத்தை தடுப்பு மற்றும் சிகிச்சை திட்டங்களுடன் இணைக்கும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் மூலம் போதைப்பொருள் தொல்லையை எதிர்த்து போராடுவதற்கான தனது உறுதிப்பாட்டை குவைத் மீண்டும் உறுதிப்படுத்தியது. அத்துடன் எல்லை தாண்டிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுகிறது. இந்த அறிக்கையை வியன்னாவிற்கான குவைத் மாநிலத்தின் நிரந்தர மிஷனின் உறுப்பினரான 3வது செயலாளர் ரெஹாப் அல் ஃபர்ஹான் அவர்கள் ஐக்கிய நாடுகளின் போதைப்பொருள் ஆணையத்தின் 68வது அமர்வில் வழங்கியது. 2024 ஆண்டுக்கான இடைக்கால மதிப்பாய்வு நடத்திய ஆணையத்தின் 67வது அமர்வின் போது வழங்கப்பட்ட பரிந்துரைகளை குவைத் கடைபிடிப்பதை அல் ஃபர்கான் அவர்கள் எடுத்துரைத்தார். உலகளவில் போதைப்பொருள் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் 2019 அமைச்சர்கள் பிரகடனத்தின் அனைத்து உரிமைகளையும் செயல்படுத்துவதில் நாட்டில் அர்ப்பணிப்பையும் அவர் வலியுறுத்தினார். எல்லை தாண்டிய போதைப்பொருள் சவால்களை சமாளிக்க கடுமையான சட்டம், தடுப்பு மற்றும் சிகிச்சை திட்டங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சர்வதேச ஒத்துழைப்பை ஒருங்கிணைக்கும் ஒரு விரிவான அணுகுமுறையை குவைத் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் விளக்கினார். குவைத்தின் பாதுகாப்பு நிறுவனங்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் ஆதரவுடன் போதைப்பொருள் கடத்தற்காக கண்காணித்து வழக்கு தொடுப்பதில் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுகின்றன என்பதை அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் வியாபாரிகள் இலக்காக இருந்த போதிலும் அதிக அளவிலான வழி தாக்கங்கள் மற்றும் வழக்கு தொடர்களின் வழிவகத்தில் குவைத் நேர்மறையான தாக்கத்தை கொண்டுள்ளது. போதைக்கு அடைமானவர்களின் உடல்நலம் மற்றும் உளவியல் பராமரிப்பில் குவைத் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்துவதாகவும் அல் ஃபர்கான் அவர்கள் குறிப்பிட்டார். சிறப்பு சிகிச்சை நிறுவனங்கள் சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைக்க விரும்புவோருக்கு மறுவாழ்வு திட்டங்களை வழங்குகின்றன. போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கும் அவ்வாற்றல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரிப்பதற்கும் நாட்டின் உறுதிப்பாட்டை சான்றாக 200 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய போதை சிகிச்சை மையம் கடந்த மாதம் நிர்வகிக்கப்பட்டது அவர் சுட்டிக்காட்டினார். விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை அல் ஃபர்கான் அவர்கள் அடியோடிட்டு காட்டினார். குடும்பத்திலும் பள்ளியிலும் சரியான வளர்ப்பு தொடங்குகிறது என்றும்
இதன்படி குவைத் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து இலக்கு விளம்பர பிரச்சாரங்களையும் அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது. குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கோரி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.